அனைத்து அரசு பணியிடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு சதவிகிதம் தற்பொழுது 4% உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த இடஒதுக்கீடு சதவிகிதம் 3% இருந்தது. இந்த நிலையில் இதை 4% உயர்த்தி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர். மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு பணியிடங்களில் இடஒதுக்கீடு சதவிகிதம் 3% உயர்த்தி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவு குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய அறிவிப்பு ஒன்றை அறிக்கை மூலம் வெளியிட்டுள்ளார். மாற்றுத்திறனாளி நலனில் அதிக அக்கறை கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் இந்தியாவிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக பல்வேறு திட்டங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் அதனுடைய ஒரு கட்டமாக 1981ஆம் ஆண்டிலிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது அந்த இடஒதுக்கீடானது 4% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் பல்லாயிரக்கணக்கான பயனடைவார்கள் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் மூலமாக 4% இடஒதுக்கீடானது அனைத்து அரசு பணியிடங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், அரசு உள்ளாட்சி அமைப்புகள், அரசின் நிதியுதவி பெறும் அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு அதன் மூலமாக பணியிடங்கள் மூலமாக நிரப்பப்படக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான பணியிடங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக மாற்றுத்திறனாளிகள் பலர் பயனடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளது. பாஸ்கர், இதற்கு முன்பாக மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கை என்னவாக இருந்தது? அவர்களுடைய கோரிக்கைகளில் இத்தனை சதவீதம் என்று ஏற்கனவே போராட்டத்தில் அவர்கள் கேட்டிருந்தார்களா? அவர்கள் கேட்டபடி இப்பொழுது கிடைத்திருக்கிறதா? அண்மையில் சமூக நலத்துறை அமைச்சர் தலைமையில் சென்னையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தென்னிந்திய அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு சங்கங்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது என்னவென்றால், தனியார் துறைகளிலும் அரசு துறையில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு போல வேலை வாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள். 4% கூட வழங்க வேண்டும். 3லிருந்து 4% இடஒதுக்கீடானது தனியார் நிறுவனங்களிலும் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். தற்போது தமிழக அரசு முன்வந்து 3% உள்ள இடஒதுக்கீடை 4% அதிகரித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அன்று நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டமானது முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாகவே பார்க்கப்பட்டது. அதனிடையே அப்பவே சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார். அதன் அடிப்படையில் தற்போது 3% இருந்த இடஒதுக்கீடானது 4% அதிகரித்திருக்கிறது. இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இடஒதுக்கீடு அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் பணியிடங்களை நிரப்பும் போது வழங்கப்படக்கூடிய அந்த சலுகைகள் மூலமாக அதிக பணியிடங்கள் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. பாஸ்கர், ஏற்கனவே 3% இடஒதுக்கீடு இருந்தது. அந்த இடங்கள் எல்லாமே நிரப்பப்பட்டு விட்டதா அல்லது இன்னும் காலி பணியிடங்கள் ஏதாவது இருக்கிறதா? காலி பணியினுடைய எண்ணிக்கை அதிகமாக உள்ளதன் அடிப்படையிலேயே இந்த 3% இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டினுடைய எண்ணிக்கை சதவீதத்தை அதிகரித்திருக்கிறது தமிழக அரசு. 4% அதிகரிக்கும் போது நிரப்பப்படக்கூடிய இந்த காலி பணியிடங்களுக்கான வாய்ப்புகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அதிக எண்ணிக்கையில் அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். இதன் மூலமாக அரசு இயந்திரம் மேலும் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் வாழ்விலும் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே தனியார் நிறுவனங்களில் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய நிலையில மாற்றுத்திறனாளிகள் சங்கங்கள் பல்வேறு சங்கங்கள் வலியுறுத்தி வந்த நிலையில தற்போது அரசு இடஒதுக்கீடானது 3%லிருந்து 4% அதிகரித்திருக்கிறது. அவர்களுக்கு ஒரு வரவேற்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். பாஸ்கர், இப்ப ஏற்கனவே தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் சில தேர்வுகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. ஆசிரியர் தேர்வு வாரியமும் டெட் எக்ஸாம்ஸ் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு ஏற்கனவே வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவிப்புகளுக்கு பொருத்தமானதாக இருக்குமா?
4% இந்த இடஒதுக்கீடானது மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம் 2016 படி மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு பணியிடங்களில் 4% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த அறிக்கையில் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். இதன் காரணமாக 2016க்கு பிறகு ஏற்கனவே வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருப்பவர்களுடைய அடிப்படையில அது 2016 உரிமையியல் சட்டங்களின் அடிப்படையில பணியிடங்கள் நிரப்பப்படும். இதன் காரணமாக ஏற்கனவே வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் முன்னுரிமையில தான் இந்த 4% இடஒதுக்கீடு அதிகரித்து வரும்போது அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்புக்கான இந்த இடஒதுக்கீடு 3%லிருந்து 4% அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய நிலையில பார்வை குறைபடையோர், அது மட்டுமல்லாமல் கை கால் பாதிக்கப்பட்டோர், அதைத் தொடர்ந்து தொழுநோய் பாதிக்கப்பட்டோர், இவர்களின் அடிப்படையில 1% என்று கேட்டகரியாக வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 3%லிருந்து 4% இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய வகைகளை பிரித்துள்ளனர். அதன் அடிப்படையில தான் வேலை வாய்ப்பில் அவர்கள் முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து முன்னுரிமை வழங்குவதற்கான வாய்ப்புகளையே இந்த 3%ஆனது 4% அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பெரிய வேலை வாய்ப்புகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதல் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை.